தமிழ்நாட்டில் வந்து அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்ச பிறகு இதான் முதல் விசிட், பிரைம் மினிஸ்டரோட முதல் விசிட். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா 2014 அவர் 41 தடவை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை தாங்குற இடத்துல இருக்குது. ஸோ அந்த கூட்டணி தலைவரை சந்திக்க வேண்டிய அவசியம் அவர் கண்டிப்பாக இருக்கும். அதனால் அவர் கையில் தான் இருக்குது. அவர் வந்து கடைசியாக வந்து பிரதமரை பார்த்து ஏதோ சொல்லலாம்னு பார்க்குறாரு. பிரதமர் இதுவரையும் அப்பாயின்மெண்ட் கொடுக்காத இருக்காரு. அந்த குழப்பத்தில் என்ன பண்ணுறாரு, சிபிஎம் அழைப்பு கொடுக்குறாரு, சிபிஐ அழைப்பு கொடுக்குறாரு, திமுக அழைப்பு கொடுக்குறாரு. எல்லாருமே வந்து பாஜகவை எதிர்த்து அரசியல் பண்ணணும்னு முடிவெடுத்து இருக்கிறவங்க. தினகரனை பற்றியே தூக்கி போட்டு பேசுகிறாரு யார், எடப்பாடி. ஸோ தினகரன் ஓபிஎஸ் ரெண்டு பேரும் என்டிஏல இருப்பாங்களான்னு ஒரு டவுட்டாக இருக்குது. பிரதமர் சொன்னார் நான் சேர்ந்தேன்னார். அப்போது நீங்கள் சொல்லி தான் சேர்ந்தேன், கடைசியாக என்னோட நிலைமை எப்படி இருக்குது. அமித்ஷாவை என்ன சொன்னார், அது அதிமுக விவகாரம், நான் தலையிட மாட்டேன் அப்படின்னாரு. அதனால் ஓபிஎஸ்க்கு என்ன பிரச்சனைனா நம்மளை வந்து கைவிட்டுவாங்களோ பாஜக அப்படின்னு அவருக்கு ஒரு இது இருக்கா. உங்கள் அரசியல் பாதையை தெளிவாக நீங்கள் வகுத்துட்டீங்கன்னா துரோகியை வீழ்த்துறதுக்கு எதிரிகள் கூட நீங்கள் சேர்ந்துக்கலாம். ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழக தேர்தல் களம் பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கு. இப்போ இந்த பரபரப்பான சூழலில் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய 2 நாள் பயணமாக வந்து ராஜேந்திர சோழனுடைய பிறந்தநாள் விழா மற்றும் அந்த நாணய வெளியீட்டு விழாவுக்காக வராரு. பல இனாகரேஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸும் செய்கிறாரு. இது கூடவே வந்து சில பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸ் வச்சிருக்கிறாரு, முக்கியமான தலைவர்களை சந்திக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வச்சிருக்கிறாரு. இந்த வருகை, இதை ஒட்டி நடக்கக்கூடிய தற்போதைய தமிழக அரசியல் பரபரப்பை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்ச பிறகு இதான் முதல் விசிட், பிரைம் மினிஸ்டரோட முதல் விசிட். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா 2014 அவர் 41 தடவை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கார். 2021 அப்புறம் 18வது தடவை வரார். இப்போ அவர் லாஸ்ட் டைம் வந்தபோது அந்த பிரிட்ஜ் திறக்கிறதுக்காக வந்தார், பாம்பன் பிரிட்ஜ் திறக்கிறதுக்காக வந்தார். அப்போ எடப்பாடி அவரை சந்திக்கலை. ஸோ இப்போ வந்து கூட்டணி அமைஞ்சிருது. கூட்டணி அமைஞ்சோன்னா அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை தாங்குற இடத்துல இருக்குது. ஸோ அந்த கூட்டணி தலைவரை சந்திக்க வேண்டிய அவசியம் அவர் கண்டிப்பாக இருக்கும். அதனால் வந்து இபிஎஸ்ஸை வந்து சந்திக்கிறார். இபிஎஸ்க்கு வந்து ஒரு கூட்டணி போட்டாரே தவிர ஒரு பெரிய வருத்தத்தில் இருக்கார். ஏன்னா அமித்ஷா வந்து தொடர்ந்து என்டிஏ ரூலு, பாஜக பங்கு வகிக்கும் அமைச்சரவையெல்லாம் சொல்கிறது வந்து இவருக்கு ரொம்ப சங்கடமான ஒரு விஷயமா இருக்குது. இவரும் அப்பப்போ நடுவில் வந்து என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் பாஜகவோட கூட்டணியில் இருக்கும்போதே சிபிஎம்முக்கு சிபிஐக்கெல்லாம் அழைப்பு கொடுக்குறாரு. இவரும் கொஞ்சம் வந்து வித்தியாசமாக பேசுகிறாரு. அது பாஜகவுக்கு கவலையாக இருக்குது. அவங்க வந்து ஆட்சியில் பங்கு பெறுவோம்னு சொல்கிறது இவருக்கு கவலையாக இருக்குது. இவருக்கு வந்து தன்னை முதலமைச்சர் அவங்க சொல்லாத இருக்கிறது இவருக்கு கவலையாக இருக்குது. அது மட்டும் இல்லை, என்டிஏ ரூல் சொல்கிறது இவருக்கு கவலையாக இருக்குது. இவர் வந்து அதனால் அந்த குழப்பத்தில் என்ன பண்ணுறாரு, சிபிஎம்க்கு அழைப்பு கொடுக்குறாரு, சிபிஐக்கு அழைப்பு கொடுக்குறாரு, திமுகவுக்கு அழைப்பு கொடுக்குறாரு, தாவேகாவுக்கு அழைப்பு கொடுக்குறாரு. எல்லாருமே வந்து பாஜகவை எதிர்த்து அரசியல் பண்ணணும்னு முடிவெடுத்து இருக்கிறவங்க. அவங்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுக்கும்போது பாஜக என்ன நினைக்கிறாங்க, இவர் நம்மளை கையை விட்டு போயிடுவாரா அப்படின்னு ஒரு எண்ணம் அவங்களுக்கு வருது. 2 பேருக்கு நடுவில் நம்பிக்கையில்லா தன்மை வருது. ஸோ இதெல்லாம் இருக்கும்பொழுது பிரைம் மினிஸ்டர் வந்து இவர் சந்திக்கிறார். பிரைம் மினிஸ்டர் சந்திக்கிறது வந்து ஒரு கட்டசி காலை தான் நான் பார்க்குறேன். ஏன்னா தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த மட்டும் பிரைம் மினிஸ்டருக்கு இங்கே நடக்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். இபிஎஸோட நடவடிக்கையில் இருந்தால் அவர் கடந்த காலத்தில் எப்படி இருந்தார், அவர் யாருக்கெல்லாம் துரோகம் பண்ணார், அவர் எந்த நேரத்தில் ஸ்டாண்டை மாற்றுவார், பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து என்டிஏ கூட்டத்தில் நம்ம பக்கத்திலே உட்காந்தார், அங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தோம் அண்ணாமலை பேரை சொல்லி கூட்டணி விட்டு வெளில போயிட்டார். 2024 தேர்தலில் கூட்டணியிலே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ வந்து சேர்ந்துருக்காரு. சேர்ந்த உடனே அவருடைய போக்கும் சரியில்லை. அவர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. மற்ற பாஜகவுக்கு எதிரான கட்சிகளுக்கெல்லாம் அழைப்பு விடுறாரு. ஸோ இதெல்லாம் பிரைம் மினிஸ்டருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவர் இதெல்லாம் பேசுவாரா அப்படின்னா அதெல்லாம் வந்து இபிஎஸ் அவர் நேரடியாக பேச மாட்டார். இந்த கூட்டணி வெற்றி பெறணும், அதற்காக பாடுபடணும், அந்த மாதிரி பொதுவாக பேசுவாரே தவிர இந்த டீட்டெயில்ஸாக மைன்யூட் டீட்டெயில்ஸ் எல்லாம் பேச மாட்டார். அது அமித்ஷா தான் பேசுவார். ஓகே. ஸோ அது வந்து அமித்ஷா எப்போ வராரோ அப்போ பேசுவார். இவங்க ப்ராபபிலி இவங்க என்ன ரிக்வஸ்ட் பண்ணிப்பாங்கன்னா, இங்கே கொஞ்சம் குழப்பம் இருக்குது, அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை வகிக்குது, அதிமுக தலைமையில் தனி ஆட்சி அமைக்கும், எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர்ன்ற விஷயத்தை வந்து அமித்ஷா சொன்னால் பெட்டராக இருக்கும், அது இங்கே பெரிய குழப்பத்தை உருவாக்குது, அது தவிர நம்ம கூட்டணிக்கு வேறு கட்சிகள் வரமாட்டேன்றாங்க, அந்த கட்சிகளை வந்து ஏதாவது வர வைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும், பாமக பிரிஞ்சு கிடக்கு, தேமுதிக மதில் மேல் பூனையாக இருக்குது, கிட்டத்தட்ட திமுகவோட செட்டில் ஆகிட்டதாக சொல்கிறாங்க, அதனால் நமக்கு வேறு கட்சி யார் வருவாங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராபபிலி தினகரனி ஓபிஎஸ்சி வந்து நாங்கள் வந்து நீங்கள் சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கோங்க, உள் ஒதுக்கீடா, நாங்கள் வந்து எந்த விதத்துலையும் எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்ற விஷயங்களும் சொல்லலாம். இதெல்லாம் அவர் கேட்கறதுக்கு டைம் இருக்கா தெரியாது. ஒட்டுமொத்தமாக ஒரு கடிதம் மாதிரி எழுதி கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதாக இருந்தாலுமே வந்து அமித்ஷா கூட டிஸ்கஸ் பண்ணிக்கோங்கன்னு அவர் சொல்வார் ஃபைனலாக. அது வந்து இபிஎஸ்க்கு வந்து அவங்க ஆட்கள், அவர் நத்தம் விஸ்வநாதன், வேலுமணி, கேபி முனுசாமி இவங்கெல்லாம் அவரை பார்க்கறதுக்கான பர்மிஷன் வாங்கியிருக்காங்க நீ ராத்திரி 10:45 மணிக்கு. ஸோ அந்த பாயிண்டில் வரும்போது கண்டிப்பாக வந்து இதெல்லாம் இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது தவிர
திமுக அமைச்சர் மேலே திமுக மேலே வந்து பலவிதமான குற்றச்சாட்டுகளை அமித்ஷா ஏற்கனவே வச்சிருக்காரு. ஸோ அந்த குற்றச்சாட்டுகள் மேலே வந்து நீங்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் சிபிஐ மூலமாக சீக்கிரம் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா திமுக பேர் இன்னும் டேமேஜ் ஆகும், நமக்கு வந்து வாக்கு வங்கி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும், அந்த நடவடிக்கை சீக்கிரம் எடுங்கன்னு கூட அவர் கேட்டுக்கலாம், சொல்ல முடியாது. ஓகே சார், இப்போ வந்து திமுகக்கு எதிராக அவர் செய்யக்கூடிய அரசியல் அது சார்ந்து மோடி கிட்ட அவர் வைக்கக்கூடிய கோரிக்கையை புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் வந்து இவருக்கு சில நெருக்கடிகள் இருக்குது. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வந்து யார் வந்து சிஎம் வேட்பாளர், இந்த என்டிஏ அணிக்கு யார் சிஎம் வேட்பாளர், பிறகு கூட்டணி ஆட்சியா இல்லை தனித்த ஆட்சி அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது. இந்த மாதிரியான சிக்கலில் அமித்ஷாக்கும் இபிஎஸ்க்கும் பெரிய கான்ட்ரவர்சி இருக்குது. அந்த கான்ட்ரவர்சி விஷயத்தில் மோடியோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கும், அதை பற்றி அவர் வைக்கும் பொழுது இந்த கோரிக்கை வைப்பாரா, வச்சாரா அதில் மோடியோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? மோடி நிலைப்பாடே சொல்ல மாட்டார் இவர்கிட்ட. இவர் சொல்கிறதெல்லாம் அவர் கேட்டுப்பாரே தவிர அவர் எந்த டிசிஷனும் சொல்ல மாட்டார். நீங்கள் வேலை பண்ணுங்க, தொடர்ந்து வேலை பண்ணுங்க, உங்களுக்கு தேவையானதை நாங்கள் பார்த்துக்குறோம், வி வில் லுக் ஆஃப்டர் இட், டோன்ட் வரி, வில் லுக் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். அவர் டீட்டெயில்டாலாம் பேச மாட்டார். ஆக்சுவலாக இவங்க சொன்னாங்கன்னா எஸ் ஐ வில் லுக் இன் டீட், ஐ வில் ஆஸ்க் அமித்ஷா டு லுக் இன் டீட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போவாரே தவிர அவர் வந்து இதில் மீடியேட்டராக ஒர்க் பண்ண மாட்டார். இப்போ அவர் வந்து ஓபிஎஸ்க்கே இது வரையும் நம்ம பேசுகிற இந்த நிமிஷம் வரையும் ஓபிஎஸும் அப்பாயின்மெண்ட் கேட்டார். ஓபிஎஸ் ரொம்ப விரக்தியாக இருக்கார். அவருக்கு பாஜக வந்து அவரை வந்து என்டிஏல வச்சுருக்காங்களா இல்லையான்னு தெரியல. ஏன்னா எடப்பாடி எதிர்க்கிறார். தினகரனை பற்றி பேசும்போதே ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறார், அவர் யாருங்க ஊஇசி, அவரை பற்றிலாம் எனக்கு என்கிட்ட பேசாதீங்கன்னு தினகரனை பற்றியே தூக்கி போட்டு பேசுகிறார் யார், எடப்பாடி. ஸோ தினகரன் ஓபிஎஸ் ரெண்டு பேரும் என்டிஏல இருப்பாங்களான்னே ஒரு டவுட்டாக இருக்குது. தினகரன் சொல்கிறார் நான் என்டிஏல தான் இருக்கேன்னு சொல்கிறார். இவர் தான் எடப்பாடி தான் புதுசாக வந்திருக்காருன்றார். இது உள்ள நாங்கள் அதில் தான் இருக்கோன்றார் அவர் ஆக்சுவலாக. ஆனால் கரெக்டு தானே. ஆனால் தினகரன் சொல்கிறாரு கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாரு, அதிமுக தனித்து வந்தால் கூட கூட்டணி ஆட்சி தான் சொல்கிறாரு அப்படின்னு தினகரன் சொல்கிறாருன்னு கேட்டது அவரெல்லாம் ஒரு ஆளை எடுத்துன்னு பேசாதீங்கன்ற அளவுக்கு பேட்டியில் சொல்கிறார். யார், இபிஎஸ் சொல்கிறார். அப்போது அவங்க ரெண்டு பேரையும் அவர் சேர்க்குற மாதிரி ஐடியாவில் அவர் இல்லை. அவங்க என்டிஏல இருக்கிற மாதிரி அவர் காமிக்கலை, அது பேசுறதும் இல்லை. ஆனால் பாஜகவுடைய பார்வை என்னவா இருக்குன்னு தெரியல அவங்கள பொறுத்த மட்டும். அது வந்து அவங்க ரெண்டு பேருக்கு தினகரன் அதை பற்றி பெருசாக கவலைப்பட்ட மாதிரி தெரியல. பட் ஓபிஎஸ்க்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக அது இருக்குது. அதனால எப்படியாவது பிரதமரை பார்த்து நம்ம நிலைமையை விளக்கி, நான் உங்களுடைய 2017 நீங்கள் சொல்கிறபடி கேட்டு உட்காந்துருக்கேன், என்னை வந்து இபிஎஸ் நான் எந்த பதவியும் வேண்டாம், உங்கள் காலில் கூட விழுந்து கேட்டுக்கிறேன், எனக்கு வந்து எப்படியாவது அதிமுக ஒன்றுபட்டால் தான் எலெக்ஷன்ஸில் வின் பண்ண முடியும்னு சொல்கிறேன். அவர் என்னை ஒதுக்கி தர்றாரு, கேட்டால் காலம் கடந்து போச்சுன்னு சொல்கிறாரு. அதனால் நீங்கள் தான் பார்த்து ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து அவர் சொல்லக்கூடும். ஆனால் அதில் கூட பிரைம் மினிஸ்டர் எந்த அளவுக்கு வந்து இல்லை நான் இதில் ஏதாவது சரி பண்ணுறேன், ஏன்னா பிரைம் மினிஸ்டர் சொல்லி தான் வந்து அவர் வந்து மீண்டும் மந்திரி சபையில் 2017 சேர்ந்தார்னு அவரே சொல்லியிருக்காரு. ஓபிஎஸ் சொல்லியிருக்கார், பிரதமர் சொன்னார் நான் சேர்ந்தேன்றார். அப்போது நீங்கள் சொல்லி தான் சேர்ந்தேன், கடைசியாக என்னோட நிலைமை எப்படி இருக்குது, அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு வழி பண்ணுங்கள். ஒன்று அதிமுகவில் அவர் சேர்க்கலைன்னா என்டிஏல நான் இருக்கேன்னு சொல்லுங்கள், அட்லீஸ்ட்டு உள் ஒதுக்கீடுலையாவது நான் இருக்கேன்னாரு. நான் இருக்கேன்னு நீங்கள் சொல்லணும், அட்லீஸ்ட்டு நீங்கள் என்னை கன்ஃபார்ம் பண்ணுங்கள், அமித்ஷாட்ட சொல்லி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு ரொம்ப டெஸ்பிரேட்டாக விரக்தியோட தான் இருக்கார் ஓபிஎஸ். ஏன்னா பாஜகவை பொறுத்த மட்டும் அவங்க வந்து அமைப்பு ரீதியாக இபிஎஸ்ஸை தான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க, இவங்க ஓபிஎஸ்சியை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதுக்கு அமித்ஷாவை என்ன சொன்னார், அது அதிமுக விவகாரம், நான் தலையிட மாட்டேன் அப்படின்னாரு. அதனால் ஓபிஎஸ்க்கு என்ன பிரச்சனைனா நம்மளை வந்து கைவிட்டுருவாங்களோ பாஜக அப்படின்னு அவருக்கு ஒரு இது இருக்குது. அதனால் கடைசியாக ஒரு லெட்டர் எழுதி அப்பாயின்மெண்ட் கேட்டார். இன்றைக்கி வரையும் அப்பாயின்மெண்ட் இது வரையும் கிடைக்கல. இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இது வந்து பாஜக வந்து வெறும் ஓபிஎஸ் அவமதிச்ச மாதிரி கிடையாது, ஓபிஎஸ் வந்து முக்குலத்தோர் ஓட்டே வேண்டாம்னு நினைக்கிறாங்க போல் இருக்கு, முக்குலத்தோர் தலைவர்களே அவமதிக்கிறாங்க, அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன்றாங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து இன்டெலிஜென்ஸ் பியூரோ பிரதமருக்கெல்லாம் சொல்லுவாங்க. ஒருவேளை இதுக்கப்புறம் அவங்க ஏதாவது கன்சிடர் பண்ணுவாங்களா இல்லைன்னு தெரியாது. ஒரு இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து ஓபிஎஸ் வந்து இன்னொரு விண்டோ ஓப்பன் பண்ணியிருக்காரு, தனித்து களம் காண்ற மாதிரி வந்து தனி கட்சி துவங்குறதுக்கான சில சிம்டம்ஸ் காமிச்சிருக்காரு. அதே மாதிரி வந்து அவர் விஜயோட பயணப்படுற மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்குது. அதெல்லாம் வந்து அவர் கடந்த காலத்தில் அறிவிச்சார், ஒரு வாரத்துக்கு முன்னாடி அறிவிச்சார். மேபி இன்னும் வந்து 4-5 நாட்கள் அதுக்கான வேலைகளை ஆரம்பிப்பார்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் இதையும் வச்சிருக்காரு, ஒரு பக்கம் இதையும் வச்சிருக்காருன்னா எப்படி அவரோட அரசியலை புரிஞ்சுக்கிறது? இல்லை, அவர் வந்து இப்போ பாஜகவும் கைவிட்டு அவர் என்ன பண்ணுவார், அவர் அரசியலில் இருக்கணும் இல்லையா, அவரை நம்பி இருக்கிறவங்களுக்காக ஒர்க் பண்ணணும் இல்லை. அவர் முதல்ல அவருடைய கோல் என்ன, அதிமுகவில் வந்து நான் கோஆர்டினேட்டராக இருக்கேன், முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டேன், ஏன்னா இவர் நீக்கிறது தவறுன்னு ஒரு கேஸ், சிவில் கேஸ் பெண்டிங்காக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அந்த கேஸில் வந்து அவர் பர்சியூ பண்ணணும், வின் பண்ணி ஆனோம். இல்லை அந்த கேஸை வந்து வித்ட்ரா பண்ணுன்னு சொல்லிட்டு சொன்னால் அது வித்ட்ரா பண்ணால் அது சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்காது. இவரை வந்து சேர்த்துக்கவே மாட்டேன்றார். யார், எடப்பாடி வந்து நீங்கள் கேஸை போட்டு சேர்த்துக்கவே மாட்டேங்கிறார். அப்போ அதிமுகவில் வந்து இவருடைய ரோலை எப்படி மெயின்டைன் பண்ணுறது? ஒன்று நீங்கள் எடப்பாடியை வந்து அரசியல் ரீதியாக நீங்கள் தோக்கடிக்கணும், அரசியல் ரீதியாக நீங்கள் அவருக்கு எதிராக நின்று அவரை தோக்கடிக்கணும். எப்படி வந்து ஜெயலலிதா வந்து ஜானகியை தோக்கடிச்சாங்களோ, எம்ஜிஆர் மனைவியும் ஜானகியை ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது கருணை காட்டினாங்களா? இல்லை, அரசியல் ரீதியாக உங்களை தோக்கடிச்சாதான் அந்த கட்சியை நான் கைப்பற்ற முடியும்னு பாலிடிக்ஸில் அவங்கள தோக்கடிச்சாங்க. ஸோ அரசியலில் வந்து இந்த பாவ புண்ணியம் பரிதாபம் இதுக்கெல்லாம் இடம் கிடையாது.
உங்களை ஒருத்தர் சேர்க்க மாட்டேன்றாரு, நீங்கள் பொதுவாக வந்து அதிமுக ஒன்றுபடணும்னு நீங்கள் ஒரு குரல் கொடுக்குறீங்க. உங்களை ஒருத்தர் சேர்க்க மாட்டேன்றார், அதில் பொறுப்பில் இருக்கிறவர் உங்களை சேர்க்க மாட்டேன்றார், இபிஎஸ் உங்களை சேர்க்க மாட்டேன்றார். அப்போ நீங்கள் அவர் அரசியல் ரீதியாக வீழ்த்திட்டு அந்த கட்சியை கைப்பற்றுறதோ இல்லை அங்கே இருக்கிற ஆதரவாளர்களை உங்கள் பின்னாடி கொண்டு வரதோ அது உங்கள் கையில் தான் இருக்குது. அது நீங்கள் எடுக்கிற நடவடிக்கைகளை பொறுத்து இருக்குது. நீங்கள் பாஜக நமக்கு ஏதாவது பண்ணும், பாஜக மூலமாக பண்ணலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அதில் நீங்கள் ஏமாற்றம் அடைகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அது வந்து ஒரு மூட நம்பிக்கையாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் தான் வந்து தெளிவாக உங்கள் பாதையை வகுத்துக்கணும் ஆக்சுவலாக. அதனால் நீங்கள் தெளிவாக உங்கள் பாதையை வகுத்து உங்கள் எதிரியை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி, சரி நம்ம இவர் வந்து அதிமுக ஒற்றுமைக்கே இடைஞ்சலாக இருக்காரு, நம்ம வந்தால் அவரோட தலைமை பதவிக்கு ஆபத்து வரும்னு அவர் பயப்படுறாரு, அதனால் நம்மளை சேர்க்க மாட்டேன்றாரு, நம்ம அதிமுக ஒற்றுமைக்காக குரல் கொடுக்குறோம், அதனால் இவரை முதல்ல வந்து இவரை தேர்தல் மூலமாக வீழ்த்தினாதான் இவரை வழிகொண்ட முடியும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அப்போ நீங்கள் தனி கட்சி ஆரம்பிக்கிறதா, இப்போ மதுரையில் மாநாடு போடுறாரு, அது ஒரு பெரிய கூட்டத்தை காமிக்கணும். அது கூட்டத்தை காமிச்சிட்டு வந்து அவருக்கு என்ன வாய்ப்பு, தனி கட்சி ஆரம்பித்தா தனியாக போட்டி போட முடியாது, தனி கட்சி ஆரம்பித்தா மறுபடியும் என்டிஏலேயே எங்களை சேர்த்துக்கோங்கன்னு சொல்லுவார். அப்போ தினகரன் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டார், அவரை கூட என்டிஏல கன்சிடர் பண்ணலாம், தனி கட்சியாக இருக்கார். அவர் அதிமுகவில் எதையும் கிளைம் பண்ணல, அவர் இபிஎஸ்க்கு சவாலாக இல்லை, அவர் போட்டியாக இல்லை. ஆனால் ஓபிஎஸ் அப்படி இல்லை, தனி கட்சி ஆரம்பித்தார்னா ஒரு இபிஎஸ்ஏ கூட அவர் தனி கட்சி ஆரம்பித்தார், இனிமேல் அதிமுகவுக்கு வரமாட்டார் அப்படின்னு கூட கன்சிடர் பண்ணலாம். இவர் தனியாகவே இருக்கிறதுனால அந்த பயம் வந்து இபிஎஸ்க்கு இருந்துகிட்டே இருக்குது. அவர் என்றைக்குமே அந்த கேஸை வித்ட்ரா பண்ண போகிறதில்ல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஆனால் பாஜக என்ன பண்ணுவாங்க அல்டிமேட்டாக, இவங்க 2 பேருக்குள்ளே இப்போ நான் இல்லைங்க, இப்போ 2021 எலெக்ஷன்லேயும் தினகரனை உள்ளே சேர்க்கணும்னு தான் அமித்ஷா சொன்னார். சேர்த்துருந்தா ஒரு 20 தொகுதி மேலே முன்னாடி இருப்பாங்க. இவனுக்கு ஆட்சியை பிடிக்கிறதுக்கான ஒரு ரேஸில் கூட முன்னாடி வந்திருக்கலாம், சொல்ல முடியாது. பட் இந்த வாட்டி எப்படியும் தினகரனை சேர்க்கணும்னு அமித்ஷா நினைக்கிறார். இவர் வந்து தினகரனையும் எடுத்து வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறார். ஏன்னா அவங்க வலுப்பெற்றால், தினகரனோ ஓபிஎஸோ வலுப்பெற்றால் அது வந்து இபிஎஸ்க்கு ஆபத்து. இபிஎஸ் வந்து தொடர்ந்து வலுப்பெற்றால் அது தினகரனுக்கும் ஓபிஎஸ்ஸுக்கும் வந்து அதிமுகவில் எந்த இடமும் கிடைக்காது, அவங்களுக்கு வந்து பின்னடைவாக போகும். அது ஆக்சுவலாக இப்போ ஒருத்தர் வர்ற ஒரு விஷயம் தான் நடக்கும். உள் ஒதுக்கீடு கொடுத்தா கூட பாஜகவே ஓபிஎஸ்ஸுக்கும் தினகரனுக்கும் உள் ஒதுக்கீடு கொடுத்தா கூட அப்போ வந்து அதிமுகக்காரங்க அவங்களுக்காக வருவாங்க. அதிமுக போட்டி போகிற இடத்துல தினகரன் ஓபிஎஸ் ஆளுங்க அதிமுகக்காக வருவாங்க. அப்போ அது ரெண்டுமே வந்து கட்டிச்சாலத்துக்குள்ளே பெருச்சாளி மாதிரி ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போது நீங்கள் தனியாக போயிட்டு இந்த என்டிஏ எதுவுமே வேண்டாம், இவரை தோக்கடிக்கணும், எடப்பாடியோட அதிமுகவை தோக்கடிக்கணும்னு நீங்கள் தீர்மானிச்சிட்டீங்க, உங்கள் அரசியல் பாதையை தெளிவாக நீங்கள் வகுத்துட்டீங்கன்னா துரோகியை வீழ்த்துறதுக்கு எதிரிகள் கூட நீங்கள் சேர்ந்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். அந்த மாதிரியான ஏதாவது முயற்சிகள் நீங்கள் எடுக்கிறீங்களா நமக்கு தெரியாது. ஆனால் அவரை தோக்கடிக்கிறதுக்கு இபிஎஸ் தோக்கடிக்கிறது என்ன வழிகள் இருக்கோ அதை நீங்கள் பண்ணணும். இல்லை நீங்கள் அரசியலில் உங்களை அதாவது தோக்கடிக்க முடியலன்னா நீங்கள் வித்ரா பண்ணிவிட்டு நீங்கள் அமைதியாக போகிறது உங்கள் இஷ்டம். இல்லை பாஜக என்ன சொல்கிறாங்களோ பேசாமல் இருக்குன்னு சொன்னால் பேசாமல் இருக்குன்னு கேட்டுட்டு பேசாமல் இருக்கிறது உங்கள் இஷ்டம். இது வந்து என்டையர்லி வந்து ஓபிஎஸ் கையில் தான் இருக்கு, அவர் என்ன முடிவு எடுக்க போகிறாருன்னு. ஃபைட் பண்ணுறதுக்கான எனர்ஜியோடு அவர் வராரா இல்லையா, அந்த ஒரு புதிய ஒரு தெம்போட வராரா இல்லையா, இல்லை நம்மளால் இபிஎஸ் ஃபைட் பண்ண முடியாது, அவர் பணத்தை கொட்டி வச்சிருக்காரு, அவரோட நம்ம மோதுறது ரொம்ப கஷ்டம்னு ஒதுங்குறாருன்றது அவர் பண்ணுற வேண்டிய முடிவு ஆக்சுவலாக. அதனால் அவர் கையில் தான் இருக்குது. அவர் வந்து கடைசியாக வந்து பிரதமரை பார்த்து ஏதோ சொல்லலாம்னு பார்க்குறாரு. பிரதமர் இதுவரையும் அப்பாயின்மெண்ட் கொடுக்காத இருக்காரு. அவர் இனிமேலும் கொடுக்கலன்னா அது வந்து அவரை மட்டும் அலட்சியப்படுத்துகிற மாதிரி இல்லை, அந்த கம்யூனிட்டியே வந்து என்னடா ஒரு பெரிய தலைவர் 3 தடவை முதலமைச்சராக இருந்திருக்காரு, ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்குறாரு, வரும்போதும் போகும்போது உங்களை வழி அனுப்புறதுக்கான அந்த வாய்ப்பை கொடுங்க, அது வாழ்க்கையில் பெரும் பாக்கியம்லாம் லெட்டர் எழுதுறாரு. அப்படிலாம் எழுதுறவருக்கு வந்து நீங்கள் அனுமதி கொடுக்கலன்னா அது வந்து ரொம்ப ஒரு அவமானமான ஒரு விஷயம் இல்லை. அது அவர் சார்ந்த கம்யூனிட்டி என்ன நினைப்பாங்க, என்னடா அது நம்மளால் இப்படி வந்து பாஜக இப்படி பண்ணுதுன்னு நினைக்க மாட்டாங்களா? இது பாஜக யோசிக்கணும். இந்த கம்யூனிட்டி எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, நாளைக்கு கம்யூனிட்டி ஓட்டு போடணும்ல உங்களுக்கு. நேதா நாகேந்திரன் இருந்தால் மட்டும் அந்த கம்யூனிட்டி ஓட்டு போடுமா என்ன? எங்காலும் ஒரு பர்மிஷன் கேட்டாரு சந்திக்கிறதுக்கு, அது கூட கொடுக்க முடியல, ஓட்டு கேட்க வேண்டியன்னு கேட்க மாட்டாங்களா? ஸோ இது ஆபத்து, பாஜகவுக்கும் இந்த ஆபத்து இருக்குது. அடுத்த கட்ட நகர்வுகள்லாம் எதை நோக்கி நகருதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். நன்றி. தேங்க்யூ.